ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கோவை ரத்னம் காலேஜ் பக்கத்தால் வீடு ஒன்று சேலுக்கு வந்திருக்குங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பரணி ரியல் எஸ்டேட்டை சப்ஸ்கிரைப் அண்ட் ஃபாலோ பண்ணி வச்சிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடு பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 சென்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டுக்குள்ளே அமைஞ்ச புது வீடுங்க. 2300 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்ச பில்டிங் ஏரியாங்க. டோட்டலாக 2 போர்ஷன்லாம் அமைஞ்சிருக்குங்க. கீழே ஒரு போர்ஷன், மேலே ஒரு போர்ஷனுங்க. கீழ் போர்ஷன் பார்த்தீங்கன்னா 2 BHK வீடுங்க. மேல் போர்ஷன் பார்த்தீங்கன்னா 1 BHK வீடுங்க. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோவை டு பொள்ளாச்சி ஹைவேங்க, ஈச்சினாரிக்கு பக்கத்தில் இருக்கிற ரத்னம் காலேஜுங்க. ரத்னம் ஐடி பார்க்கிலேருந்து 700 மீட்டர் டிஃபரன்ஸில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. ஸோ நல்லா மெயினான ஏரியாவில் அமைஞ்ச வீடுங்க. கிழக்க பார்த்த வீடுங்க. ஸோ வாஸ்துக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லைங்க. இந்த வீட்டுக்கு வர வழித்தடம் பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு தார் ரோடு தாங்க. பெரிய ஒரு வாகனம் வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ரோடு தாங்க. முன்னாடி போனோம்னா பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கேட் கொடுத்துருக்காங்க. பெரிய ஒரு கார் வர அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு கேட் கொடுத்துருக்குறாங்க. முன்னாடி போனோம்னா பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு வாசலுங்க. போர்ட்டிக்கோ பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு போர்ட்டிக்கோங்க. 20க்கு 26ங்கிற சைஸில் பெரிய ஒரு போர்ட்டிக்கோங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா பார்க்கிங் டைல்ஸ் எல்லாமே ஒட்டி நீட்டாக வச்சுருக்காங்க. இந்த வீட்டுக்கு ஆல்ரெடி லோன் போயிட்டுருக்குங்க. ஸோ அர்ஜென்ட் சேலுங்க இந்த வீடு. நெக்ஸ்ட்டு உள்ளே போகிறேங்க. உள்ள டோர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல வுட்டில் தான் பண்ணியிருக்காங்க. முன்னாடி போனோன்னா பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஹாலுங்க. ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 17க்கு 21ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம்ங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 10ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. வித் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் வந்துடுதுங்க. பாத்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5க்கு 10ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. வெஸ்டர்ன் டைப்பில் தான் கொடுத்துருக்காங்க. பெயிண்டிங் எல்லாமே பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இதுலேருந்து மாஸ்டர் பெட்ரூம்ங்க. மாஸ்டர் பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க. ஜாமான் எல்லாமே வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்லாப் கொடுத்துருக்குறாங்க. இதுக்கும் பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி வந்துடுதுங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5க்கு 10ங்கிற சைஸில் அமைஞ்சிருக்குங்க. ஸோ டோட்டலாக 2 பெட்ரூம்க்குமே பார்த்தீங்கன்னா அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி வந்துடுதுங்க. இது பார்த்தீங்கன்னா பூஜா ரூமுங்க. பூஜா ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5க்கு 5ங்கிற சைஸில் அமைஞ்சிருக்குங்க. நெக்ஸ்ட்டு கிச்சனுங்க. கிச்சன் எல்லாமே ஃபுல் டைல்ஸ் ஒட்டி நீட்டாக வச்சுருக்குறாங்க. கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 10ங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க. சிங்க் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. வாஷ் பேசனும் கூட கொடுத்துருக்குறாங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டோர் ரூமும் வந்துடுதுங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 5க்கு 5ங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க. டோட்டலாக 2 வழி இருக்குங்க இந்த வீட்டுக்கு. உள்ளே வர்றதுக்கு பார்த்தீங்கன்னா 2 வழி இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா மெயின் டோருங்க. இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு டோர் கொடுத்துருக்காங்க. இது வடக்கு பார்த்து வச்சுருக்குறாங்க. மெயின் டோர் பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்து இருக்குங்க. ஸோ டோட்டலாக 2 பெட்ரூம், ஒரு ஹால், ஒரு கிச்சன், பூஜா ரூம், ஸ்டோர் ரூம் எல்லாமே பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துடுதுங்க. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டி 2 பெட்ரூமுக்கே வந்துடுதுங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா துவைக்கிற கல்லுங்க ப்ளஸ் வாட்டர் ஃபெசிலிட்டி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் சுவர் கட்டியிருக்கிறாங்க. வீட்டை சுற்றியுமே காம்பவுண்ட் சுவர் கொடுத்துருக்குறாங்க. இந்த வீட்டுக்கு தண்ணீர் வசதி பார்த்தீங்கன்னா தனியாக போர் கொடுத்துருக்குறாங்க. அது போக பார்த்தீங்கன்னா தொட்டி கட்டியிருக்காங்க. கூடவே பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி CCTV சர்வேலன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு பாதுகாப்புங்க இந்த வீட்டுக்கு. போர் பார்த்தீங்கன்னா 300 அடி போட்டிருக்குறாங்க. 20 அடியிலேருந்தே பார்த்தீங்கன்னா தண்ணீர் வசதி இருக்குங்க. தொட்டி பார்த்தீங்கன்னா 12 லிட்டர் கெப்பாசிட்டியில் கட்டியிருக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நல்ல தண்ணி கனெக்ஷன் வேணும்னா வீட்டுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பைப் கனெக்ஷன் போகுதுங்க. அதுலேருந்து நீங்கள் இழுத்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா மேல் போர்ஷனுங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா நிறையா ஸ்பேஸ் இருக்குங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் வேணும்னா நீங்கள் பில்டிங் கட்டிக்கலாங்க. பில்லர் கொடுத்துருக்குறாங்க வெளியே. நெக்ஸ்ட்டு வீட்டுக்குள்ளே போகிறேங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா மெயின் டோரும் நல்ல வுட்டில் தான் பண்ணியிருக்கிறாங்க. முன்னாடி போனோன்னு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு ஹாலுங்க. ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா 14க்கு 16ங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க. அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் வந்துடுதுங்க. வெஸ்டர்ன் டைப்பில் கொடுத்துருக்குறாங்க. இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா 8க்கு 5ங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பெட்ரூமுங்க. பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 16ங்கிற சைஸில் பெரிய ஒரு பெட்ரூமுங்க. ஸ்லாப் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க ஜாமானமெல்லாம் வைக்கிறதுக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிச்சன் ஃபுல் டைல்ஸ் ஒட்டி நீட்டாக வச்சுருக்குறாங்க.
சிங்க் எல்லாமே உள்ளே கொடுத்துருக்குறாங்க. கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா 10க்கு 6ங்கிற சைஸில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ டோட்டலாக மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், ஒரு ஹால் வந்துடுதுங்க. வித் அட்டாச்சு டாய்லெட் பாத்ரூம் ஃபெசிலிட்டியும் வந்துடுதுங்க. ஸோ டோட்டலாக 2 போர்ஷனாக இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா செங்கல்ல கட்டின வீடுங்க. ஸோ நல்ல குவாலிட்டியாக தான் இந்த வீடை கட்டியிருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னா மேலே மாடிங்க. மேலே வாட்டர் டேங்க் வச்சுருக்குறாங்க வாட்டர் ஃபெசிலிட்டிக்கு. சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடு அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடு அமைஞ்சிருக்குங்க. ஸோ சேஃப்டிக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைங்க. இந்த வீட்டிலேருந்து மெயின் ரோடுங்க. ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா கோவை டு பொள்ளாச்சி போகிற ஹைவேங்க. அதாவது ரத்னம் காலேஜ் பக்கத்தில் வருதுங்க. அந்த ரோட்டுக்கும் இந்த வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பக்கமாக அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டு மாடியிலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் ரோடு தெரியுங்க. ரத்னம் காலேஜ் பக்கத்தில் இருக்கிற பாலம் வந்து நல்லா தெரியுங்க. இந்த வீட்டிலேருந்து ஜிடி பப்ளிக் ஸ்கூலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பக்கமாக அமைஞ்சிருக்குங்க. ஜூம் பண்ணி காமிக்கிற பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா ஜிடி பப்ளிக் ஸ்கூலுங்க. நெக்ஸ்ட்டு எல்என்டி வால்வுங்க. இது பார்த்தீங்கன்னா ஜூம் பண்ணி காமிக்கிறேங்க. இது பார்த்தீங்கன்னா எல்என்டி வால்வும் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டிலேருந்து ரொம்ப பக்கமாக அமைஞ்சிருக்குங்க. ஸோ நல்ல மெயினான ஏரியாவில் அமைஞ்ச வீடுங்க. ஸோ டோட்டலாக 2 போர்ஷனாக அமைஞ்ச வீடுங்க. ஸோ நீங்கள் வாங்கி வாடகைக்கு வரனாலும் விட்டுக்கலாங்க. சப்போஸ் நீங்களே குடியிருக்கிற மாதிரி இருந்தால் கூட குடியிருந்துக்கலாங்க. நீங்கள் கீழ் போர்ஷனில் இருந்துட்டு மேல் போர்ஷனை நீங்கள் வாடகைக்கு வர மாதிரி இருந்தால் கூட ஒரு வாடகை வருமானம் தரக்கூடிய வீடுங்க இது. சப்போஸ் நீங்கள் ஃபுல்லாகவே வாடகைக்கு வர மாதிரி இருந்தால் கூட வாடகைக்கு விட்டுக்கலாங்க. நல்ல வாடகை வருமானம் தரக்கூடிய வீடுங்க இது. பக்கத்தில் கம்பெனிஸ், காலேஜ் எல்லாமே அமைஞ்சிருக்குங்க. ஸோ ஈஸியாக வாடகைக்கு விடக்கூடிய வீடுங்க இது. இந்த வீட்டுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்ரைனேஜ் வந்து அண்டர் கிரவுண்டு ட்ரைனேஜ் போயிட்டுருக்குங்க. ஸோ நீங்கள் அதில் கூட நீங்கள் டைரெக்டாக கனெக்ஷன் கொடுத்துக்கலாங்க. ஸோ நல்ல மெயின் ரோடுக்கு பக்கத்தாலேயே அமைஞ்ச ப்ராப்பர்ட்டிங்க. ஸோ இந்த வீட்டோட ரேட் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 5 சென்ட் டிடிசிபி அப்ரூவ்ட் சைட்டுக்குள்ளே அமைஞ்ச வீடுங்க. 2 போர்ஷனாக அமைஞ்ச வீடுங்க. ஸோ இந்த வீட்டோட இடத்தோடு சேர்த்து பார்த்தீங்கன்னா 95 லட்ச ரூபா கேட்குறாங்க. நேரில் வந்து பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இதுலேருந்து பேசியும் கூட கம்மி பண்ணி வாங்கி தரலாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்கு லோன் போயிட்டுருக்குங்க. ஸோ நீங்கள் வாங்கி அதை கண்டினியூ பண்ணுறனா கூட அந்த பேங்க் லோனை கண்டினியூ பண்ணிக்கலாங்க. சப்போஸ் நீங்கள் ஃபுல் பேமெண்ட் பண்ணி கூட இந்த வீட்டை வாங்கிக்கலாங்க. ஸோ இந்த வீட்டை பற்றி வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் தேவைப்படுச்சுன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். இது மாதிரி வேறு ஏதோ ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு சேலுக்கு இருந்துச்சுன்னா பரணி ரியல் எஸ்டேட்டை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.